ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, விரக்தியான வாழ்க்கை மாறும்னு ஆண்டவர் பேசுகிறார். யோபு 21ஆம் அதிகாரம் 15வது வசனம், சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யார் என்று தள்ளப்படுகிற அளவுக்கு காரணம் என்ன நடந்தது தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபத்திற்கு பதில் வரலை, சில காலதாமதம் ஆகுது, சில மாதங்கள் ஆகிறது. இதை நிமித்தம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் அவரை நோக்கி தானே ஜெபம் பண்ணினேன், இத்தனை உபவாச ஜெபத்தை பண்ணினேனே, இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தேனே, என் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தரலையே, என் ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையே, அதனால் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்கள் ஒரு விரக்தியோடு கூட காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட விரக்திக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கம், உங்களுடைய வாழ்க்கையில் வந்த இக்கட்டான பாதை. இன்றைக்கு எந்த இக்கட்டோடு கூட இருக்கிறீர்களோ, எந்த நெருக்கத்தோடு கூட இருக்கிறீர்களோ, உங்கள் ஜெபங்கள் கேட்காதபடிக்கு காலதாமதமோடு கூட காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்துதான், மகளே மகளே, நீ சோர்ந்து போகாதே, நான் இருக்கிறேன், உனக்கு உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், உனக்கு நான் எப்பொழுது அற்புதம் செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ அவசரப்படுகிறதுனால அவசரப்பட்டு எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீ இழந்திருக்கிற. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். இன்றைக்கு நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நீ சோர்ந்து போகாத. நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்கிற அளவுக்கு நீ தள்ளப்பட்டு போய் காணப்படுகிறாய். சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அவர் யார்? அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே. அவர் என் கூட இருந்தால் ஏன் இது நடக்கணும்? ஏன் என் வாழ்க்கையில் தவிர்க்க விடணும்? ஏன் என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன் என்று சொல்லி அவரையே கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ காணப்படுகிறாய். உன் விரக்தியான வாழ்க்கையோடு கூட காணப்படுகிறாய். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவியை நான் விரட்ட விரும்புகிறேன். உன் வீட்டை விட்டு விரட்ட விரும்புகிறேன். உன் பிஸ்னஸை விட்டு விரட்ட விரும்புகிறேன். எதிலெல்லாம் விரக்தியோடு இருக்கிறாயோ, அன்றைக்கு இந்த விரக்தியெல்லாம் என் தேவன் மாற்றுவதற்கு, உன் ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு இந்த நாள் போதுமான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். ஆமேன் சொல்வாயா? நீ உன் வாழ்க்கையில் ஜெபத்தை மறந்து போகாதே. அதிகாலையில் ஜெபித்த ஜெபம் உண்டு, காத்திருந்து ஜெபித்த ஜெபம் உண்டு, இரவு முழுவதும் ஜெபித்த ஜெபம் உண்டு. இன்னைக்கு ஜெபம் பண்ணி என்ன கிடைத்தது என்று சொல்லி ஜெபமே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, வேத வாசிப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, மனம் போன போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறாயே. இன்றைக்கு என் சமூகத்தில் திரும்பி வருவாயா, என் சமூகத்தில் அமர்வாயா என்பதை தான் நான் உன்னை நோக்கி நான் கேள்வியோடு உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதாக என் தேவன் பேசுகிறார். அப்படியே அவருடைய சமூகத்தில் ஓடி வாருங்கள், அவருடைய சமூகத்தில் அமருங்கள். இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, விரக்தியான வாழ்க்கை மாற கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.